சகோதரர்களே, வசீலா என்றால் ஒரு உபகரணம், ஒரு துணைக்கு இன்னொருவரின் மூலமாக ரெக்கமெண்ட் என்று சொல்லுகிறோம், ரெக்கமெண்டேஷன். அந்த மாதிரி உலகத்தில் எல்லாமும் இன்னொன்றை கொண்டுதான் இயங்கும். எதுவும் யாருடைய எந்த துணையும் இல்லாமல் இயங்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த அல்லாஹ் அவனே இந்த உலகத்தில் சில விஷயங்களை சிலரை வைத்து செயல்படுத்துகிறான். நமக்கெல்லாம் தெரியும், நபிமார்களுக்கு வஹீயை கொண்டு வரக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு? யார் மூலமாக அல்லாஹ் நபிமார்களுக்கு வஹீயை அனுப்புகிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம். மழையை பொழிவிப்பதற்காக யாரை அல்லாஹ் நியமித்திருக்கிறான்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக. சூர் ஊதப்படுவது யார் மூலமாக? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். மனிதர்களுடைய படைப்பினங்களின் ரூஹ் உயிரை கைப்பற்றுவது யாரின் மூலமாக? ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக. இந்த மூலமாக என்று சொல்கிறோமே, அதற்கு பேர் தான் வசீலா, வேறொன்றும் இல்லை. அல்லாஹ் தான் எல்லாமும் செய்கிறான். எல்லாமும் செய்வது அல்லாஹ் தான். ஆனால் அந்த அல்லாஹ் ஒன்றை இன்னொருவரின் மூலமாக செய்கிறான். உதாரணமாக, பசிக்கிறது, உணவு சாப்பிடுகிறோம். பசியை போக்குபவன் இறைவனா அல்லது நாம் சாப்பிடுகிற உணவா? தாகம் எடுக்கிறது, தண்ணீரை எடுத்து குடிக்கிறோம். நம்முடைய தாகத்தை போக்குவது தண்ணீரா அல்லது இறைவனா? அல்லாஹ் தான் பசியை போக்கக்கூடியவன், அவன் தான் தாகம் தீர்க்கக்கூடியவன். ஆனால் உணவு ஒரு வசீலா, தாகம் போக்குவதற்கு தண்ணீர் ஒரு வசீலா. நோய் ஏற்படுகிறது, அதற்கு மருத்துவரிடம் செல்கிறோம். நற்சுகம் தருவது யார்? அல்லாஹ். ஆனால் ஏன் மருத்துவரிடம் போகிறோம்? அவரின் மூலமாக அல்லாஹ் நற்சுகத்தை வழங்குகிறான். மருந்துகளை சாப்பிடுகிறோம், அந்த மருந்துகளா நமக்கு நற்சுகத்தை தருகிறது? இல்லை, நற்சுகத்தை தருவது அல்லாஹ்தான் தருகிறான். மருந்து நாம் உட்கொள்ள வேண்டும், மருந்தின் மூலமாக. அதே போல குழந்தை பிறக்கிறது, அது ஒரு ஆணுக்கு குழந்தை பெண்ணின் மூலமாக, ஒரு பெண்ணுக்கு ஆணின் மூலமாக கிடைக்கிறது. எனவே ஆண் பெண் என்பது வசீலா. இறைவன் நாடினால் அது இல்லாமலும் குழந்தையை படைக்க முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி படைத்தான்? அவன் தன் திருக்கரம் கொண்டு படைத்ததாக குர்ஆனிலே சொல்கிறானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாயும் இல்லையே, தந்தையும் இல்லையே. அப்ப தாய் தந்தை இல்லாமலும் குழந்தையை பிரசவிக்க செய்ய இறைவனாலே முடியும் தானே. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் பிறக்க செய்தானே. ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு ஒரு பெண் இல்லாமல் ஆணின் மூலமாக இறைவன் படைத்தானே, வெளிப்படுத்தினானே. எல்லாமும் இறைவனால் முடியும். ஆனால் அவன் வகுத்திருக்கக்கூடிய ஒரு நியதி, ஆண் பெண் மூலமாக குழந்தைகள் இந்த உலகத்தில் பிரசவிக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டம். அதுதான் வசீலா என்பது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே ஜகாத்தை வலியுறுத்துகிறான், தர்மத்தை வலியுறுத்துகிறான். ஏன்? ஏழைகளுடைய வறியவர்களுடைய விழிநீர் துடைக்கப்பட வேண்டும், அவர்களுடைய குடல்கள் உணவுகளால் நிரப்பப்பட வேண்டும், பசி போக வேண்டும். அதனாலே அவர்களுக்கு கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள், கட்டாயமாக விதியாக்கப்பட்ட ஜகாத்தை கொடுங்கள், சதகாவை கொடுங்கள் என்கிறானே. ஏன் அவனே கொடுத்து விடலாமே? அவன் தானே நம்மை கொடுக்க செய்கிறான். கொடுக்க செய்கிறவனும் அவன்தான், வாங்க செய்கிறவனும் அவன்தான். சிலரை கொடுக்க வைக்கிறான், சிலரை வாங்க வைக்கிறான். வழங்க செய்பவனும் அவன்தான், வாங்க செய்பவனும் அவன்தான். எனவே வாங்குபவர்களுக்கு வழங்குபவர்களின் மூலமாக கொடுக்கிறானே, அந்த மூலமாக என்பதற்கு பெயர் தான் வசீலா. இவ்வளவுதான். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். செய்வது எல்லாமும் அல்லாதான். ஆனால் அவன் வகுத்திருக்கக்கூடிய நீதி இந்த உலகம் ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம். அதனாலே அந்த அடிப்படை ஒன்றுக்கு இன்னொன்று காரணம், ஒன்றுக்கு இன்னொன்று காரணம் என்று காரணத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அதனாலே உலகத்தில் இந்த காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லை. காரணங்கள் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. எனவே எனக்கு அல்லாஹ் நேர
நான் எதையும் சாப்பிட மாட்டேன், என் பசியை இறைவனை போக்குவான் என்று இருக்க முடியாது. நோய் என்று வந்தால் மருந்து சாப்பிடத்தான் வேண்டும். அது ஷிர்க். மருத்துவரிடத்திலே போய் ஒரு தாய் சொல்கிறார், மருத்துவரை எப்படியாவது என்னுடைய பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்றி விடுங்கள் என்று சொல்கிறார். ஒரு மனைவி சொல்கிறார், மருத்துவரை எப்படியாவது என் கணவனுடைய உயிரை காப்பாற்றி விடுங்கள் என்று. அல்லது ஒரு கணவர் சொல்கிறார், என் மனைவியின் உயிரை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று. உயிரை காப்பாற்றுவது மருத்துவர் கையிலா இருக்கிறது? இல்லை. ஆனாலும் அப்படி சொல்லுகிறோமே, ஏன்? அப்படி சொல்வது ஷிர்க், குஃப்ராகி விடுமா? ஆகாது. ஏன்? நன்றாக தெரியும் உயிர் வாழச் செய்பவன் இறைவன், அவனாலே தான் காப்பாற்ற முடியும். ஆனால் அவன்தானே மருத்துவத்தின் மூலமாக, மருத்துவர்களின் மூலமாக நற்சுகத்தை இறைவன் வழங்குகிறான். எனவே நாம் வாழுகின்ற இந்த காரண உலகத்தில் நாம் அப்படி ஒருவரிடத்தில் போய்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் உலகத்திலே எல்லாமுமே. அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன ஆகி போய்விடும்? ஒருவன் ஹோட்டல்ல போய் சர்வர் இடத்துல கேட்கிறார், பசிக்கிறது, ஏதாவது தோசை கொண்டு வாங்கன்னு சொல்றார். அப்படி பசியை போக்குவது சர்வரா? அல்லது மனைவியிடத்திலே, அம்மாவிடத்திலே எனக்கு உணவு தாருங்கள் என்று கேட்கிறார். கொஞ்சம் வருவதற்கு தாமதமாகிவிட்டால் கோபப்படுகிறார். அப்படியானால் தாகத்தையும் பசியையும் போக்குவது கணவன், மனைவியா, அம்மாவா? இல்லை. யதார்த்தத்தில் அல்லாஹ் தான் செய்கிறான், இந்த நபர்களின் மூலமாக. இதை நாம் விளங்கிக் கொண்டாலே போதும். எதற்காக என்றால், வசீலா என்பது அதுதான் மார்க்கத்தின் நியதி என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ் நெடுகிலும் நிறைய ஆதாரங்கள் உண்டு. நிறைய ஆதாரங்கள் உண்டு. நம்முடைய மூத்த உலமா பெருமக்கள் காலங்காலமாக சொல்லி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார், இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இணையதளங்கள் நெடுகிலும் பார்க்கலாம். நம்முடைய சுன்னத்துல் வல் ஜமாஅத் உலமாக்கள் அதை பேசி 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 புரிய வைத்திருக்கிறார். எனவே அடிப்படையான இந்த விஷயங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய ஒன்றை நாம் விளங்கிக் கொண்டாலே போதும். இதுதான் வசீலா என்பதை அல்லாது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய வகையில் ஒன்றும் அமைப்பு போய்விடுவதில்லை. அப்படி இந்த சமுதாயத்தை பயன்காட்ட வேண்டாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள். எப்போது? கடைசி உபதேசம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? மிம்பரிலே இருந்து உபதேசம் செய்துவிட்டு இறங்கி தன்னுடைய அறைக்குள்ளால், ஹுஜரா ஷரீஃப் அறைக்குள்ளாலே போகிறார்கள். அதுதான் கடைசி. அந்த கடைசி மிம்பரிலே அவர்களுடைய உரையில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னீலா அகாபு அலைக்கும் அன் துஷ்ரிகு பஅதி, என் உம்மத்துகளே, எனக்கு பிறகு நீங்கள் ஷிர்க் செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு இணை வைப்பீர்களோ என்று நான் பயப்படவில்லை. யார்? இந்த உலகத்தில் இணை வைத்தலை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி வந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது, இந்த உம்மத்தின் மீது திருப்தியோடு சொல்லிவிட்டு செல்கிறார்கள். நான் அப்படி பயப்படவில்லை. நீங்கள் ஷிர்க் செய்வீர்கள் என்று நான் பயப்படவில்லை. மாறாக பொருளாதாரங்களிலே நீங்கள் உங்களிலே ஒருவருக்கொருவர் தர்க்கித்துக் கொள்வீர்கள் என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த சமுதாயத்தில் ஷிர்க் செய்கிறது, இணை வைக்கிறது என்று பயம் காட்ட வேண்டாம். அப்படிப்பட்ட சமுதாயம் அல்ல இது. இந்த சமுதாயம் நன்றாக விளங்கி கொண்ட சமுதாயம். நம்ம அவுலியாக்களுடைய தர்பார்களுக்கு நம்ம அடிமார்களே தாருங்கள் என்று கேட்டால் நன்றாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அவர்களின் மூலமாக தருகிறார். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி பரிந்துரைக்கிறார்கள், நமக்காக சிபாரிசு செய்கிறார்கள், நமக்காக ஷபாத் செய்கிறார்கள். எனவே இதுதான் நம்முடைய அடிப்படை யதார்த்தம். வசீலா என்று எடுத்துக்கொண்டால் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்தார்கள். அப்படி பூமிக்கு வந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார், பிழை பொறுப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு நினைவு இருக்கிறது. என்ன நினைவு? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அருள் திருத்தூதரான
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவை கொண்டு என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறார். அல்லாஹ் கேட்டான், லம் அஹ்லுகுஹு, நான் இன்னும் அவங்களை படைக்கவே இல்லையே, உங்களுக்கு எப்படி அவங்களை தெரியும் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உன் திருக்கரம் கொண்டு என்னை நீ படைத்து சுவர்க்க வாசலிலே நான் பார்த்தேனே, உன்னுடைய திருநாமத்தோடு இணைத்து நீ எழுதி வைத்திருந்தாயே முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்டேனே, நாளை உங்களுடைய சமூகத்திலே தான், உங்களுடைய வழிபாடிலே தான் வருவார்கள் என்று சொன்னாயே, உன் பெயரோடு நீ இன்னொரு பெயரை இணைத்திருக்கிறாய் என்றால் அந்த பெயர் எத்தனை பெருமதியான பெயர், அந்த பெயர் எவ்வளவு பேறு பெற்ற பெயர், அந்த பெயரை சொல்லி நான் கேட்கிறேன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருநாமத்தை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திக்பார் செய்தார்கள், விளைவுறுக்க கேட்டார்கள், தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை அங்கீகரித்துக் கொண்டு அவர்களை மன்னித்தான் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்ததரக் கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நமக்கு இந்த செய்தி கேட்டு தெரிந்த செய்திதான், தகவல். இது எப்போது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கவில்லை, அதற்கு முன்னரே அவர்களை வசீலாவாக கொண்டு கேட்கப்பட்டது. அவர்களை வசீலாவாக கொண்டு மழை பொழிய கேட்கப்பட்டது. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே கேட்கப்பட்டது. சங்கையான அவர்களின் திருமுகத்தை கொண்டு மழை பொழிய கேட்கப்படும் என்று அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தித்தார். அவர்கள் சொன்னார். பிபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை சொன்னார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்திலே அவர்களை வசீலாவாக கொண்டு பிரார்த்திக்கப்பட்டது. ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பார்க்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருக்கிற போது ஒரு மனிதர் வாசலில் வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், மழை இல்லை, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார். அப்படியானால் வந்தவர் சஹாபி தானே. ஒரு சஹாபி அவர்கள் கையை உயர்த்தி அல்லாஹ் மழையத்தா என்று கேட்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நீங்க துஆ செய்யுங்கங்கறாங்களே, அதுதான் வசீலா. அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க உங்களுடைய நாயன் தானே, உங்களுடைய ரப்பு தானே, உங்களுக்கும் அல்லாஹ் தானே, நீங்களே கேளுங்கன்னு சொல்லல. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் உயர்த்திய அந்த கைகளை உயர்த்திய போது ஹதுவ மன்கிவை, அவர்களுடைய அக்குல் பகுதியினுடைய வெண்மை பகுதிகள் வெளியே தெரிந்தது. அப்படி தெரிகின்ற அளவிற்கு கையை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே இருக்கு. அப்படியே கேட்டபோது இந்த ஹதீஸை அறிவிக்கிற செய்தன அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏந்திய கரத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கவில்லை, அதற்கு முன்னரே அவர்களின் இறைஞ்சுதலை இறைவன் அங்கீகரித்து மழை கொட்டியது. அவர்களின் விரலில் தண்ணீர் விழுந்து முழங்கை வழியாக கீழே விழுந்ததை நாங்கள் பார்த்தோம் என்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு புகாரி ஷரீஃபிலே. அவங்க வாழும் காலத்திலேயே அவங்கள்ட்ட வந்து யார சொல்லலாம், துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். துஆ ஒரு மோமின், ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ளது. யார் வேண்டுமானாலும் கேட்கலாமே. ஆனாலும் அவர்களின் மூலமாக கேட்கப்பட்டால் அது மறுக்கப்படாத பிரார்த்தனை, அல்லாஹ் உடனேயே தருவான் என்று விளங்கி வைத்திருந்தார்கள் சஹாபிகள். அதனாலே தான் தங்கள் வாழ்க்கையினுடைய என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து துஆ செய்து. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு மழை இல்ல, மதீனாவில் ரொம்ப கஷ்டம். சஹாபிகள் நேர ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மாவிட்ட வராங்க. அம்மா, மழை இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து கேட்போம், அவங்க பிரார்த்திப்பார்கள், மழை கிடைத்தோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்ப கூட சஹாபிகள் தானே, அவங்க உடனே துஆ செய்யலாமே. கேட்டு வர்றாங்க யார்கிட்ட? ஆயிஷா நாயகிடத்துல. அது ஒரு வசீலா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதோ பாருங்க, உங்களுரோ கப்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கப்ரை பாருங்க, அதற்கு மேல இருக்கிற அந்த முகடு, அந்த முகட்டை நீக்கி விடுங்கள். அப்படி நீக்கிவிட்டால் அவர்களுடைய முபாரக்கான அந்த முகத்தை, திருவதனத்தை வானம் பார்க்கும். அப்படி பார்த்து விட்டால் மேகம் மழை பொழியுமே. அவர்களுடைய சங்கையான முகத்தை
அந்த வதனத்தை கொண்டு மேகங்கள் மழை பொழியுமே என்று ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நம்ம ஸலவாத் நாதியால ஓதுறோமே, இதை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார். தாரமியில இந்த ஹதீஸ் பதிவு. அப்படி திறந்தார்கள். உடனேயே மழை கொட்டி தீர்த்தது. எந்த அளவிற்கு என்றால், அதை மழைகள் பொழிந்து விவசாயம் செழித்து, பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்ந்து, ஒட்டகங்கள் எல்லாம் தின்று நன்றாக அதனுடைய மடுக்கள் எல்லாம் கொழுப்பு தொங்கியது. ஆமுல் பத்துக்கு கொழுப்பு வருடம் என்றே அந்த வருடத்திற்கு பெயர். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை திறந்து காட்டிய போது வானம் மழை பொழிந்தது. அவர்களின் கபரை வசீலாவாக சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல மழை இல்லை, மக்கள் எல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அவங்களுடைய நாவு எத்தகையது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள். அவங்க பிரார்த்தித்தால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டானா? அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி இருக்கலாமே இப்படி இருக்கலாம் என்று ஆலோசனை சொல்ல, அந்த ஆலோசனைக்கு ஏற்பவே, அவர்களின் கருத்துக்கு ஏற்பவே சுமார் 19 ஆயத்துக்கள் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து ஆயத்துக்களாக இருந்தன. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிரார்த்திக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு குடும்பத்தை சார்ந்த சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய தந்தையார் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக பிநபியினா, யா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக கொண்டு உன்னிடத்திலே நாங்கள் மழை வேண்டி பிரார்த்தித்தோம். நதவஸ்ஸலு வசீலாவாக என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பிரார்த்தித்தோம், நீ மழையை புரிவித்தாய். நதவஸ்ஸலு இலைக பிஅம்மி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையாராகிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலாவாக கொண்டு கேட்கிறோம், எங்களுக்கு மழை பொழிவிப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள். மழை பொழிந்தது. அப்படியானால் என்ன பொருள்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக கொண்டு பிரார்த்தித்தது போல அவர்களின் குடும்பத்தார் அஹ்ல பைத்துகளை வசீலாவாக கொண்டு பிரார்த்திப்பது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரார்த்தித்தார்கள். ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரார்த்திப்பதற்கு கற்றுத் தந்திருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த அவர்களுடைய திரு தோழர்களான சஹாபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிதத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவை என்று வருகிற போதும் அவர்களிடத்திலே வந்து பிரார்த்திக்க சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திப்பார்கள். ஆனா அப்படி யாரும் சொல்லாமலேயே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா தேடி பிரார்த்தித்ததை ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாயார் சையதுனா அபூ தாலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆன போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குழி தோண்டி தங்கள் கைகளாலேயே மண்ணை அள்ளி வெளியிலே போட்டு அதிலே கொஞ்ச நேரம் அவர்கள் அந்த குழியிலே அவர்களே இறங்கி ஒருங்கிணைத்து படுத்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தித்ததை ஹதீஸ் கிதாபுகளிலே மாலை பார்க்கிறோம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி உம்மி ஃபாத்திமா பின்த் அஸத், யா அல்லாஹ், என்னுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வலக்கின் ஹுஜ்ஜதஹா வவஸி' மதகலஹா பிஹக்கி நபியிக வல் அன்பியா அல்லதீன மின் கப்லி, யா அல்லாஹ், அவர்கள் புகக்கூடிய இடத்தை கபரை விசாரப்படுத்துவாயாக. அவர்களுடைய ஆதாரத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்துவாயாக என்று தன்னுடைய வளர்ப்பு தாயார், தன்னுடைய சிறிய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் அவர்களுக்காக பிரார்த்தித்த போது
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிஹக்கி நபியிக்க, உன் நபியினுடைய பொருட்டால், உன் நபியினுடைய பொருட்டை கொண்டு, உன் அன்பியா இல்லதீன மின் கபிலி, எனக்கு முன்னர் உன் நபி என்று சொல்லிவிட்டு உன் நபியாகிய நான் எனக்கு முன்னர் சென்ற முந்திய நபிமார்களுடைய வசீலாவை கொண்டு யா அல்லாஹ் என்னுடைய தாயாரின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த இந்த துஆவை சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயாருக்காக பிரார்த்தித்தார்கள் என்பதை இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். இப்னு அபீ ஷைபாவிலே, இப்னு ஹிப்பானிலே இந்த ஹதீஸ் தைலவியிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இன்னொரு சஹாபி வந்தாங்க. அவங்க பார்வை இல்லாத சஹாபி. பார்வை இல்லாத சஹாபி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், பார்வை இல்லாமல் நான் சிரமத்திலே இருக்கிறேன், கஷ்டமாக இருக்கிறது, எனக்காக வேண்டி நீங்கள் அருள் செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அந்த சஹாபிய, நீங்க சென்று பொது செய்யுங்க, 2 ரகாத் தொழுங்க, தொழுது விட்டு இப்படி துஆ செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உன்னை முன்னோக்கி உன்னிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கை கொண்டு, பிஹக்கி, இந்த பி என்பதுதான் அந்த கொண்டு வசீலாவினுடைய வார்த்தை. ஸலவாத் நாரியால தன்ஹல்லு பிஹில் உகத் வ தன்ஃபரிஜு பிஹில் குரப் வ துக்லா பிஹில் ஹவாயித் வ துனாலு பிஹில் ரகாயித் ஓதுகிறோமே, யா ரப்பி பில் முஸ்தபா, அந்த பி இதுதான் வசீலாவினுடைய வார்த்தை. இங்கே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், பி நபியிக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக, உன் நபியினை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். தொழுது முடிச்சிட்டு துஆ செய்யும் போது அல்லாஹ்விடத்திலே தானே கேட்கிறோம். அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழக்கூடியவன் தன் இறைவனோடு பேசுகிறான். அப்படி இருக்க, அப்படி பேசுகிற போது கூட பி நபியிக, உன் நபியினுடைய பொருட்டால் என்று கேளுங்கள் என்று யார் சொல்வது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி ஓதுங்க என்று சொல்லிக் கொடுக்கிறார். இது வசீலா. அடுத்து இதை தொடர்ந்து இன்னொன்று இருக்கிறது பாருங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது, யா முஹம்மத், முதல்ல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மத் இன்னி அத்தவஜ்ஜஹு பிக இலா ரப்பிக. அடுத்து இப்படி திரும்புறாங்க. யாரிடம்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே, இன்னி அத்தவஜ்ஜஹு பிக இலா ரப்பிக, உங்களை கொண்டு உங்களுடைய ரப்பை நான் முன்னோக்குகிறேன். அல்லாஹும்ம ஃபஷஃபிஉஹு ஃபிய, யா அல்லாஹ், அவர்கள் என்னுடைய விஷயத்தில் அவர்களுடைய ஷஃபாத்தை நீ அங்கீகரிப்பாயாக. என்னுடைய ஹாஜத்தை நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று, என் பசரி, என் பார்வையை நீ எனக்கு பிரகாசமாக்கி தருவாயாக என்று பிரார்த்தியுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. இமாம் ரஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நஸை, இமாம் இப்னு மாஜா, இமாம் இப்னு ஹுஸைமா போன்றவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை ஸஹீஹாக பதிவு செய்திருக்கிறார். அப்படி அந்த மனிதர் பிரார்த்தித்து விட்டு வந்தபோது, இவரா பார்வையில்லாமல் சென்றவர் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் பார்வையோடு திரும்பினார் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உஸ்மான் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இது எங்கோ எப்போதோ நடந்ததல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு சன்னிதானத்திலேயே நடந்தது. அவர்களாலேயே கற்றுக் கொடுக்கப்பட்டது. சஹாபிகள் அதை ஓதினார். அடுத்தடுத்த காலங்களிலே கூட சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க செல்லக்கூடிய சூழலில் ஒரு மனிதர்
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 3வது ஜனாதிபதி ஹலீஃபாவாக இருக்கிறார். பல பணிகளுக்கு இடையே இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க செல்ல முடியாத சூழலில் அவர்களுக்கு இன்னொரு சஹாபி இந்த துஆவை ஓதிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஓதிவிட்டு சென்ற போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றி விட்டதாக ஆதாரபூர்வமான தகவல்கள் சஹீஹான அடிப்படையில் நமக்கு தரப்படும். எனவே